நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெயில் பயங்கரமாக இருக்குது, உடம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அதாவது நீர் ஆகாரமாக நிறைய சாப்பிடுங்க. ஆனால் பழையது ரொம்ப ரொம்ப நல்ல ஆப்ஷன். பழையது, களி, கூழ் இதெல்லாம் நல்ல ஆப்ஷன். ஓகேங்களா? அது கூழ், களி அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க, அவ்வளோ நல்லது. சளி தொல்லை, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏதாவது 2 காய், அதுவும் நீர் காய்கறிகள் எடுத்துக்க பாருங்கள். ஓகேங்களா? எந்த சிம்பிளாக என்ன காய் இன்றைக்கி சீப்பாக கிடைக்குதோ அந்த காயை 2 காயை பொரியல் பண்ணிக்கோங்க. சாதம் சாப்பிட முடியலன்னா பரவாயில்ல, கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. காயை நிறைய சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறைய குடிங்க. நீர், மோர் நிறைய எடுத்துக்கோங்க. ஒத்துக்கும் அப்படின்றவங்க சாத்துக்குடி ஜூஸு, எலுமிச்சம்பழம் ஜூஸு, நீர், மோர், மாதுளம்பழம் ஜூஸு எப்பயுமே நல்லது. மாதுளம்பழம், அந்த மாதிரி கொய்யாப்பழம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? கொய்யாப்பழம் நிறைய எடுத்துக்கோங்க. வாழைப்பழம் எப்பொழுதுமே டெய்லி ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிறது மிகச்சிறந்தது. ஓகே, வாழைப்பூ நிறைய எடுத்துக்கோங்க. வாழைப்பூ, வாழைத்தண்டு எல்லாமே இந்த சீசனில் கிடைக்குது. எலுமிச்சம்பழமும் ஜூஸாகவும் எடுத்துக்கலாம், வெரைட்டி ரைஸாகவும் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் பொரியல் வந்து சும்மா எண்ணெய்லாம் ரொம்ப அதிகமாகலாம் விட வேண்டாங்க. அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் காய்கறியாக இருந்தால் டக்குன்னு வதங்கிடும். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வயதானவங்களாக இருந்தால் போடாதீங்க, வேணாம், விட்டுருங்க. வெங்காயம் நிறைய போட்டுக்கோங்க. இல்லை வெங்காயம் இல்லைனாலும் பரவாயில்ல, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, பெருங்காயம் போட்டுக்கோங்க, நறுக்கி வச்சிருக்க வெண்டைக்காயை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக காரப்பொடி, கொஞ்சமாக தனியாப்பொடி, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேங்காய் துருவல் போட்டிருக்கேன் நான். தேங்காய் துருவல் போட்டிங்கன்னா, தேங்காய் துருவல் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணும்போது கடைசியாக போட்டுக்கணும். ஆனால் நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிக்க மட்டும் கூடாது. கொஞ்சம் சிம்மில் வச்சு தான் பண்ணணும். சரிங்களா? அதை பாருங்கள், அடி பிடிக்காமல் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இரும்பு கடாயாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கடைசியாக அடுப்பு ஆஃப் பண்ணும்போது வேணும்னா தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வெண்டைக்காய் பொரியல் சொல்லிட்டேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வெயிலில் என்னால் வீடியோ எடுக்க முடியல ரொம்ப. வாழைப்பூ பொரியல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வாழைப்பூ வந்து வாங்கி நறுக்கிட்டு வேக வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு பொரியல் பண்ணுறாங்க. அப்படி பண்ணாதீங்க. அந்த சத்துக்கள், அதாவது இயற்கையாக அப்படியே அந்த சத்து நம்ம உடம்புக்கு வேணும். அதனால் என்ன பண்ணுங்கள், வாழைப்பூ நறுக்கி நல்லா தண்ணியில் போட்டுருங்க. கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி போட்டு வச்சுருங்க. அப்படி இல்லைனா கொஞ்சம் மோரும் விட்டு வச்சுக்கோங்க, கலர் மாறாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஓகேங்களா? நான் எதுவுமே போடல, வெறும் தண்ணியில் அப்படியே அரிஞ்சு போட்டு வச்சுட்டேன். அலம்பி எடுத்து வச்சுருவாங்க. எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, ஜீரகம் கொஞ்சம் போட்டு, பெருங்காயம் போட்டு, 2 வரமிளகா 2 கிள்ளி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டுட்டு இதை வந்து நான் வாழைப்பூ நல்லா பிழிஞ்சு அதில் சேர்த்துருங்க. சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு போட்டிருக்கீங்க. அப்படியே நல்லா பரட்டி எடுத்துருங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் தூக்கலாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அரை மூடி தேங்காயை அப்படியே துருவி அடுப்பை ஆஃப் பண்ணும்போது சேர்த்துக்கோங்க. அதாவது அந்த வாழைப்பூ வேகிறதுக்கு நல்லா தண்ணி தெளித்து விட்டு வேக வைங்க. வாயில் போட்டு பாருங்கள். ஏன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து மிடில் ஏஜ் இருக்கிறவங்க, வயசானவங்களும் இருப்பாங்க எல்லார் வீட்லேயும். அவங்களால மெல்ல முடியல அப்படின்ற ப்ராப்ளம் வரும்போது இது மாதிரி தண்ணி தெளித்து நல்லா வேக வச்சுட்டு அப்படியே எடுத்து பார்த்துட்டு வெந்திரிச்சு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குன்னா தேங்காய் துருவல் மட்டும் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்காய் துருவல் சேர்த்த பிறகு அடுப்பில் வைக்காதீங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு பவுலில் எடுத்து வச்சு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட கொடுக்கலாம். அருமையான ஒரு ஸ்நாக்ஸுங்க. 3 மணிக்கு பசிக்குதா, இந்த மாதிரி பொரியலை கொடுக்கலாம். நம்ம சும்மா ஜங்க் ஃபுட்டு கடையில் விற்கிறத வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரியான காயை எடுத்து ஒரு பவுலில் போட்டு கொடுக்கலாம். 11:30க்கு நம்ம சமைச்சிக்கிட்டே இருக்கிறோம், பசங்க வந்து ஏதாவது வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி எடுத்து கொடுத்துடலாம். சுட சுட சாத்தில் நெய்யை விட்டுட்டு இந்த வாழைப்பூ பொரியலை போட்டு பிசைஞ்சி முதல் சாப்பாடு ஊட்டிடுங்க குழந்தைங்களுக்கு. பழக்கிடுங்க. இப்போ எல்லாருமே லீவில் தான் இருக்காங்க, சாப்பிட்ணுன்னு பழக்கிடுங்க. அதை மாதிரி பண்ணி சூப்பராக இருக்குங்க. பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். வாழைப்பூவு லைட்டாக ஒரு சில பூ வந்து துவர்க்க தான் செய்யும். அது இயற்கை, அதை நம்ம மாற்றக்கூடாது. அதுக்காக வேக வச்சு தண்ணியை இருத்துட்டு சாப்பிட்றீங்கன்னா, வாழைப்பூ இருத்துட்டு தண்ணியை வடிகடி சாப்பிட்றீங்கன்னா அது சக்கை தான். அதுக்குள்ளே இருக்க அந்த சத்துக்கள், துவர்ப்பு, அது எல்லாமே இயற்கை. அதை அப்படியே சாப்பிட்ணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், எந்த காய் நீங்கள் போட்டு சாம்பார் வைக்கிறீங்களோ, இல்லை கூட்டு பண்ணுறீங்களோ, இல்லை வத்த குழம்பு பண்ணுறீங்களோ, காய் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய முள்ளங்கி போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்குங்க முள்ளங்கி சாம்பார். அதே தான் சுட சுட சாதம் போட்டு நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்காமல் அன்னன்னே காய்கறி சமைக்கிறது நல்லாவே தெரியுதுங்க. டேஸ்ட்டு மாற்றம் தெரியுது. அப்போ முடியுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம 30 வருஷ காலம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படி தான் பழகிட்டேன். இப்போ கொஞ்ச நாளாக ஒரு 2-3 மாதமாக தான் ஃப்ரிட்ஜில் வைக்காத அன்னன்னே காய்கறிகளை வாங்கி ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்றோம். ஆனால் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுதுங்க. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கூட தூயமல்லி அரிசி நான் நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேர் இந்த தூயமல்லி அரிசியை ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்றவங்க பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா ரேஷனில் கொடுக்குற அந்த மட்டை அரிசியை நல்லா அலம்பிட்டு கூட அதில் சாதம் வடித்து சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. அது வந்து அந்த பாலிஷ் பண்ணாத அரிசி இல்லைங்களா, அதனால் அதுவும் நல்லது தான். தூயமல்லி அரிசி சாப்பிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முடியும் அப்படின்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கூட நீர், மோர்
இன்றைக்கி நீர்மோர் இன்னும் சிலிப்பில் சாப்பிடும்போது சிலிப்பிக்கலாம், ஏன்னா வெயில் அடிக்குது, அப்படி புளிச்சு போயிடும். சாதம் வெந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா, சாதம் வடிச்சிட்டாக்கா சமையல் ரெடி. முள்ளங்கி சாம்பார் ஃபைனாக அருமையாக இருக்குங்க. நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக இருந்தாலும் ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பதிவை சொல்லுங்கள். வெயில் முடியல, அதனால் என்னால் வீடியோ எடுக்கலை. அடுத்தடுத்து என்னால் கொடுக்க முடியும் போது கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிபிள் ஜூஸ்னு ஒன்று போட்டிருப்பேன், ட்ரை பண்ணி பாருங்கள். கரிசாலை, கருவேப்பிலை, கீழாநெல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். அதை நான் போட்டிருக்கேன் நம்ம வீடியோவில், செக் பண்ணி பாருங்கள். அதுவும் டெய்லி காலையில் ஏர்லி மார்னிங் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பதிவை கொடுங்க. மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ணவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள்.